பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனம் எடுத்துக்கோங்க. நம்ம அது போஜனத்தை பத்தி ஆண்டவர் என்ன சொல்றாருன்றதான் பார்த்துட்டு இருக்கோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குதுதான். எவ்வளவு சூப்பர்பா சொல்றாரு பாத்தீங்களா? என்ன அனுப்பினவரோட சித்தனாக்கா பிதாவோட வில் என்னவோ அதை செஞ்சு முடிக்கிற என் டியூட்டியை நான் செஞ்சு முடிக்கிறது தான் என்னுடைய போஜனமா இருக்கு, என்னோட ஆகாரமா இருக்குன்னு. சோ இந்த இடத்துல நம்மள அனுப்பினவர் இயேசு கிறிஸ்து நம்மளையும் ரட்சித்து, நம்மளையும் அபிஷேகித்து, நம்மளையும் புறப்பட்டு போய் தேவனுக்குன்னு சீஷர்களை உருவாக்க, தேவனுக்குன்னு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேலைகள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை செய்து முடிக்கிறது தான் நம்மளுடைய அனுதின போஜனமா இருக்கணும். வேதம் வாசிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், பரிந்து பேசணும், திறப்புல நிக்கணும், மற்ற ஆத்மாக்களுக்காக அவர்களோட தேவைகளை சந்திக்கணும், அன்னம் இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறது, தேவைகளை கஷ்டப்படுறவர்களுக்கு முடிஞ்ச உதவி செய்வது, இதெல்லாம் பிதாவுடைய சித்தமா இருக்கு. இதுதான் நம்மளுடைய போஜனமா இருக்கணும், அனுதின போஜனமா இருக்கணும். இந்த போஜனத்தினால நம்ம நிச்சயமா பிழைத்திருப்போம், தேவநாமம் மகிமைப்படும். ஆமே. அங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட உமக்கிட்டே இருந்து நாங்க கற்றுக்கொண்ட பாடம் இயேசுவே, உண்மை அனுப்பினவரோ பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதே அனுதினமும் உங்களுடைய போஜனமா இருக்கே சுவாமி. அதன்படி எங்களையும் ஆண்டவரே, நீர் எங்களுக்குன்னு வைத்திருக்கிற திட்டம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உபதேசங்கள் படி கீழ்ப்படிந்து செய்ய அந்த வேலைகளை, அந்த ஊழியங்களை, அந்த தரிசனத்தை ஆண்டவரே, அந்த ஆத்மாக்களுக்கான அந்த ஜெபிக்கதை, ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதை ஆண்டவரே, அந்த விதையை விதைப்பது, அது எல்லாம் ஆண்டவரே அனுதினம் எங்களுடைய போஜனமாக இருக்கும்படி, அது எங்களுக்கு பிரதானமான போஜனமாக இருக்கும்படி ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்து அப்படி வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. விசேஷ விதமாக கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் உற்சாகம் இழந்து போயிருந்தால், ஊழியத்துல ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல ஆண்டவரே நீர் அனுப்பினீரே அந்த சித்தத்தை செய்து முடிக்கிறது அவர்களுடைய பிரதானமான போஜனமாக இருக்கும்படி ஆவியானவர் அவருடைய பலப்படுத்துவீராக. சத்துவத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.